பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். சேர்ந்து பாடுங்க, யாரும் அமைதியா இருக்க கூடாது. மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இன்னொரு முறை உங்களுடைய வாய்கள் திறக்கப்படணும். உங்க நாமம் உயரணும், என்றும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உயரணும். சத்தமா பாடலாமா? ஒவ்வொருத்தங்களும் வாய்களை திறந்து பாடுங்க பாடலாம். பாடுவோம் அல்லேலூயா. கண்களை மூடி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அவருடைய நாமத்தை உயர்த்துகிறது, அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்கிறது எப்படிப்பட்ட விதமான மகிமையை கொண்டு வரும் தெரியுமா? அவரை நாம் உயர்த்தும் போது, அவரை நாம் ஸ்தோத்தரிக்கும் போது, அவரையே ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை அண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் செய்யக்கூடிய மகிமை, செங்கடலும் அது வழி திறக்கும், புயல் காற்றும் அடங்கி போகும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க மடங்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. நாம் இருக்கிற சூழ்நிலைகள்ல இருந்து அவர் நம்மை தூக்கி நம்மை வழி நடத்துகிறதற்கு, மகிமையாய் நம்மை நடத்துகிறதற்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவருடைய வல்லமை இது இவ்வளவு நாள் நீங்க உணராம இருந்திருக்கலாம். அவரை உணர்த்துக்கு நம்ம ஏன் அவரை நம்ப வேண்டும், அவரை ஏன் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும்? இந்த உலகத்துல உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு மகிமையான வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறாரே. இன்னைக்கு நாம் அதை அடையாமல் இன்றைக்கு வேதனையோடு கூனி குறுகி இந்த உலகத்தின் பாவங்களுக்குள்ளே உழன்று கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? அவரை சார்ந்து கொண்டால், அவரை அண்டிக் கொண்டால் ஒரு மேன்மையான வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வாலிபர்கள் இங்க இருக்கிறீங்க. இந்த வாலிப பிராயத்துல ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறதற்கு நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவர் உங்களை மேன்மையாய் மகிமையாய் வைத்து வழி நடத்த ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.